இன்னைக்கு நான் என்ன இங்கே தனியாக நின்றுருக்கேன். இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது கேரட் அல்வாவா இல்லையே. Hi friends, welcome to Pami's kitchen and welcome to Kids and Bachelors Day Out. இன்னைக்கு கிட்ஸ் அண்ட் பேச்சுலர்ஸ் டே அவுட் தான். ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான செக்மெண்ட். இன்னைக்கு வந்து டேடி மம்மியோட ஆனிவர்சரி, வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ அவங்க மேலேயே ரூம்லேயே இருக்க சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு இங்கே நடக்கிறதுலாம் ஒன்றுமே தெரியாது. இன்ஃபேக்ட் இந்த நியூ யூடியூப் ஸ்டுடியோ செட்டப்னால ட்ரைபாட் இருக்குது, இங்கே ஒரு ட்ரைபாட் செட் பண்ணுவோம். ஸோ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே பண்ணிக்கலாம், யாருமே யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை ஆக்சுவலி. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கேக் வச்சு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு இருக்கேன் நான். இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது கேரட் அண்ட் டேட்ஸ் கேக். இது ஆக்சுவலி பாமியும் நானும் கொடுக்குற சர்ப்ரைஸ். பாமி தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரெசிபிலாம் எப்படி பண்ணுறது எல்லாம் அவங்க எனக்கு தான் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இன் கேஸ் இன்னும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஃபியூச்சர் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். 2 பேர்த்தோட வேலை நானே சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் மைதா 2 கப், சர்க்கரை தூள் பண்ணது 1.5 கப், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், கேரட் 2 கப், டேட்ஸ் 1 கப், பட்டை, கிராம்பு, ஜாதிக்காய் இது 3மே தூள் பண்ணி வச்சுருக்கோம். இது ஒரு 1/2 டீஸ்பூன். அப்புறம் முட்டை 4, ரீஃபைண்ட் ஆயில் 1 கப், கேரமல் பண்ணுறதுக்கு சுகர் 1/4 கப், தண்ணி ஒரு 1/2 கப், வெனிலா எசன்ஸ், அப்புறம் மைதா இன்னும் கொஞ்சம் செப்பரேட்டாக எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து ஒரு 3 டீஸ்பூன். இப்போ குக்கிங்குள்ளே போயிடலாம். கேரமல் பண்ண போகிறோம். 1/2 கப் தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம். இதில் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கிண்டிக்கிட்டே இருங்க. பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதிரி ரெட்டிஷ் கலரில் ஆயிடுச்சு. இப்போ அப்படியே தண்ணி ஊற்றிடலாம். லோ ஃப்ளேம் வச்சுட்டேன். இது சைடில் வச்சிடலாம். நானே பயந்துட்டேன் அந்த தண்ணி ஊற்றுனதில். கேக் மோல்டில் இந்த மாதிரி ஆயிலில் தடவி க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த சைடில் வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட மைதா மாவு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, அப்புறம் அந்த தூள் செஞ்சுருந்தோம் இல்லைங்களா, பட்டை, கிராம் அண்ட் ஜாதிக்காய் தூள், அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா சளிச்சிட வேண்டியது தான். நான் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா, சைடில் பாமி பண்ணிகிட்டு இருக்காங்க. 4 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி 4 முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. இப்போது இதை நல்லா பீட் பண்ணிட வேண்டியதுதான். பாமி சுகர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிளெண்ட் பண்ணலாம். கொஞ்சம் அந்த ஆயில் இருக்கு இல்லைங்களா, ஃபுல்லாகவே ஊற்றிடலாம். ஆயில் ஊற்றிட்டு அடிச்சிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் 3/4 டீஸ்பூன் இதை ஆட் பண்ணி மறுபடியும் பீட் பண்ண வேண்டியதுதான். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய பிளேட்டில் கேரட், அப்புறம் டேட்ஸ் இதை ஆட் பண்ணிட்டு
மைதா அப்படியே ஃபுல்லாகவே கொட்டிட்டு இந்த மாதிரி பரட்டி விடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி கெட்டியாக இருக்கக்கூடாது, நல்லா உதிர்ந்து வரணும், உதிரியாக வரணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா உதிரியாக வர்றதுக்கு இந்த மாதிரி பரட்டி வச்சிடணும். ஸோ இந்த 3 டீஸ்பூன் மைதா தான் இதில் ஆட் பண்ணுறோம். இந்த தனியாக வைங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த மைதாவை ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுருக்கோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மைதா ஆட் பண்ணி ஒரே சைடில் கிளறுங்க. ரொம்ப பீட் பண்ணக்கூடாது, ஸ்லோவாக ஒரே சைடில் கிளறுங்க. இந்த ப்ரிப்ரேஷனுக்கு ஆக்சுவலி ஓடிஜி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சைட் பை சைட் நான் வந்து ஓடிஜி 200 டிகிரீஸில் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்ருக்கேன். இப்போது நம்ம அந்த சுகர் உருக்கணும் இல்லைங்களா, அதை அப்படியே ஊற்றிடலாம். இதில் கேரமல், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலரே சூப்பராக இருக்குது. இப்போது நம்மளோட கேரட் அண்ட் டேட்ஸ் மைதா வச்சு நல்லா இது பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, பரட்டி வச்சிருந்தோம், அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா கிண்டிடுங்க. மோல்டு வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணதை ஊற்றிடலாம். ஆக்சுவலி இதுக்கு மேலே நீங்கள் ஆப்ஷனலாக ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணல, ஏன்னா மம்மி வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட மாட்டாங்கனால. இப்போது ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு இப்படி கொஞ்சம் தட்டிக்கோங்க. இப்போ ஓடிஜி வந்து 180 டிகிரி 50 மினிட்ஸ்க்கு செட் பண்ணிக்கோங்க. அப்படியே உள்ள வச்சிடலாம். ரெடி ஆயிடுச்சு. ஸ்மெல் அப்போலேருந்து எனக்கு ரொம்ப டெம்ப் பண்ணிகிட்ருக்கு. எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு டூத் பிக் இப்படி உள்ளே போட்டு வெளியில் எடுத்திங்கன்னா க்ளீனாக வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். பார்த்தீங்களா, க்ளீனாக வெளியில் வருது. ஸோ வெந்துருச்சு. இப்போ டேடி மம்மியை கூப்பிட்டு சர்ப்ரைஸ் கொடுத்துட வேண்டியதான். இப்போ மம்மி டேடி வந்து மேலே டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ கூப்பிட்டுடலாம். மம்மி டேடி கொஞ்சம் அப்படியே கீழே வாங்கல, ஒரே நிமிஷம். ஓகே, என்னடா மேட்ரு, கீழே இறங்க வேணான்ட்ட. கம கமான ஸ்மெல் வருது. இன்னைக்கு உங்கள் வெட்டிங் ஆனிவர்சரியில் ஒரு சர்ப்ரைஸ். கமான், ஃபாலோ மீ. கமான் கமான். என்னடா அது? நான் செஞ்ச கேக். வாவ், ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி டு both of you. Thank you so much. இங்கே வச்சு போட்டு கட் பண்ணிடலாமா? ஓ எஸ், தேங்க்யூடா, ரியல் குட் சர்ப்ரைஸ். நீயே செஞ்சியா? எஸ். இல்லைன்னா ஒரு சின்ன விஷயம், நான் கொஞ்சம் ஓவர்டூ பண்ணிட்டேன். 50 மினிட்ஸ் வச்சுட்டேன், அதில் லைட்டாக இதாகிடுச்சு. 40 மினிட்ஸ் வச்சா போதும். 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் வேகலாம், நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் வேணால் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. நல்லா வந்திருக்கானா கம்மௌண்ட் வெல், நல்லா வந்திருக்கு. பட் நான் சர்ப்ரைஸ் எதிர்பார்க்கல, கீழே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான் வேற. என்னமோ நடக்குதுன்னு மட்டும் எனக்கு தெரியும், பட் ஆனால் என்ன பண்ணுறான்னு தெரியல. ஸ்மெல் லேசாக மேலே வந்தது, 2 பேரும் பேசிக்கிட்டோம். சரி சர்ப்ரைஸ் உருட்டோம் அப்படின்னு விட்டோம். நான் கட் பண்ணிடலாம். ஸோ எங்கள் 20 இயர்ஸோட ஒரு ட்ரெஷர் பார்த்தீங்கன்னா எங்கள் சன் தான். ஸோ அவங்களும் சாப்பிட்டோம். நல்லா சாஃப்டாக இருக்கானா, நல்ல ஹாட்டா இருக்கு. பெரியக்கா சூப்பராக வந்துருக்கு. நீ என்ன பண்ணியா? ரொம்ப நல்லா வந்திருக்கு. சூப்பர். Thank you so much. இன்ஃபேக்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா
டீ டொமேட்டோ ரசம், டெவில்டு சிக்கன் பண்ணோம். அது இல்லாமல் ஸ்குவிட் ஃப்ரை வேற பண்ணியிருக்கோம். இந்த ஸ்குவிட் ஃப்ரை வந்து டியூஸ்டே அன்னைக்கு அந்த வீடியோ வரும், அதுவும் பாருங்க. சூப்பரா, தேங்க்யூ. I'm sure you're enjoying all our videos. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டா அக்கவுண்ட ஃபாலோ பண்ணுங்க, ஃபேஸ்புக் பேஜ் லைக் பண்ணுங்க. எங்க எல்லா வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. and மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. Bye bye.